அதிமுகவின் அலுவலகத்திற்கு செல்லும் பன்னீர்செல்வம் அவர்கள் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு நாளை காலை 10 மணி அளவிற்கு பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் அலுவலக பொறுப்புகளை சரிபார்ப்பதற்காக, அதாவது ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் தேர்தல் ஆணைய அனுமதியுடன் பன்னீர்செல்வம் அவர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்களும் அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு செல்ல உள்ளதால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். காரணம், அதிமுகவிற்கும் பன்னீர்செல்வத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று நீதிமன்றத்தில் பல வழக்குகளை போட்டாலும் தேர்தல் ஆணையம் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது. தந்திரம் செய்து ஊழல் செய்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்றத்தில் வெற்றியடைந்தாலும் தேர்தல் ஆணைய அதிகாரி அதிமுகவில் இருந்து பன்னீர்செல்வம் அவர்களை நீக்கியதற்கான சரியான காரணம் இன்று வரை நீதிமன்றத்தில் கூறவில்லை. மேலும் நீதிமன்றமும் அதிமுகவில் இருந்து பன்னீர்செல்வம் அவர்களை நீக்கியாச்சு என்று தீர்ப்பும் வழங்கவில்லை. இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் தற்பொழுது வரை நிர்வாகியாகத்தான் இருக்கிறார். அதுவும் 2026 வரை ஒருங்கிணைப்பாளராக பன்னீர்செல்வம் அவர்கள்தான் தொடர்ந்து இருக்கிறார். ஆகையால் அதிமுகவின் அலுவலக நிதிகளை சரிபார்ப்பதற்கு பன்னீர்செல்வம் அவர்கள் எப்ப வேண்டுமானாலும் அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு செல்லலாம் என்று நேற்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வெளியிட்டுள்ள அறிவிப்பின் காரணமாக இன்று காவல்துறையுடன் உதவியுடன் நாளை காலை 10:30 மணி அளவிற்கு அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு ஆதரவாளர்களுடன் பன்னீர்செல்வம் அவர்கள் செல்வதால் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் கலவரங்கள் எதுவும் செய்யாமல் இருப்பதற்கும் தடுப்பதற்கும் காவல்துறை உதவியுடன் நாளை பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமை அலுவலகத்திற்கு வர உள்ளதை பற்றி உங்களது கருத்துக்களையும், ஏதேனும் ஊழல் இருந்தால் பன்னீர்செல்வம் அவர்கள் நீதிமன்றத்தை நாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.